ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாரம்பரியமான ஹெல்தியான ராகி புட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன். இப்போ அதை இட்லி பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் சூடானால் போதும். அதை எடுத்துகிட்டு இப்போ பாத்திரத்தில் போட்டுட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணியில் உப்பு போட்டு அதை லைட்டாக பிசைஞ்சுக்கிறேன். தண்ணி தெளித்து தான் பிசையணும், நிறைய ஊற்றிடக்கூடாது. நல்லா உருண்டைகளாக வரும். நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். இப்போ உருண்டைகளாக இருக்குது. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போது அந்த அரைச்ச மாவை மறுபடியும் இட்லி பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சா ஈஸியாக ரெடி ஆகிடும். இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இப்போ தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு சாப்பிட்ற அளவுக்கு. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது போன்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லது. சுகர் கண்ட்ரோல் பண்ணும். எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூட ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.